சுமாரா 14,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நார்த் அமெரிக்காவையே மொத்தமா கட்டி ஆண்டு வந்த இந்த உயிரினம் இப்போ நம்ம மாடர்ன் வேர்ல்டுல வாழ்ற சிங்கங்களோட இனத்தை சார்ந்தது. இதோட மூதாதையர்கள் தான் இந்த கேவ் லயன் சொல்லக்கூடிய இந்த பிரெடேட்டர். உடம்பு முழுக்க ரோமத்தோட 7 அடி வரைக்கும் உயரம் வைக்கக்கூடிய இந்த கேவ் லயன்கள் இப்போ நம்ம பூமியில இல்ல, அழிஞ்சிடுச்சு. ஆனா இத உயிரோட திருப்பி கொண்டு வர ஒரு கம்பெனி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கொலோசல் பயோசைன்சஸ் சொல்லக்கூடிய இந்த அமெரிக்கன் பயோடெக்னாலஜிக்கல் கம்பெனி அழிந்து போன உயிரினங்கள்லாம் மறு உருவாக்கம் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க கேட்கலாம், எப்படி 14,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை திருப்பி மறு உருவாக்கம் பண்ண முடியும்னு. அதுக்கான பதில நான் சொல்றேன். நார்த் அமெரிக்கன் பனிமலைகளில இருந்து நமக்கு ஒரு ஃபாசில் கிடைச்சிருக்கு. ஃபாசில்னா இறந்து போன உயிரினத்தோட ஒரு படிமம். அது எதோட படிமம்னு பார்த்தாக்கா 14,000 வருஷம் முன்னாடி அழிஞ்சு போன கேவ் லயனோட குட்டியோட படிமம் தான் அது. பனி உள்ள அந்த குட்டியோட பாடி இருந்ததுனால அது அழுகி போகாம 14,000 வருஷம் பிரிசர்வ்டா இருந்திருக்கு. இப்போ அந்த குட்டியோட உடம்புல இருந்து கிடைச்ச டிஎன்ஏவை வச்சு இப்போ இருக்கிற மாடர்ன் சிங்கங்களுக்குள்ள அந்த டிஎன்ஏவை செலுத்தி நம்மளால புதிய கேவ் லயனை உருவாக்க முடியும். 2033க்குள்ள நம்ம கடைசியா ஒரு கேவ் லயனை பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.